இன்னுமா நீங்கள் முகத்துக்கு ஃபேர்னஸ் க்ரீம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இந்த பவுடரை டெய்லி ஒரு ஸ்பூன் கன்சியூம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் தங்க மாதிரி ஜொலிக்கும். 1 இல்லை 2 இல்லை 3 பேக்கெட் வரைக்கும் நான் ஊர்லேயே முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்ல நிழல் காய்ச்சலாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு தான் அந்த பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கருப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஜீரகம், இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கருப்பு எல்லாம் இந்த மாதிரி வெடிக்க விட்டு எடுத்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் கீரை எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை அப்படியே அந்த பேனில் கொட்டிட்டு ஒரு 4-5 கப்பு வரைக்கும் நான் காஞ்ச முருங்கை இலை எடுத்திருக்கேன். இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயில் ஒரு 10 பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். முதல்ல அந்த பருப்பு ஐட்டம் எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது கூடவே லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற முருங்கை இலைகளையும் ஆட் பண்ணி நல்லா பொடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கை பொடி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.